இவங்க சொல்லுவாங்க அம்பானி அதானி இவங்க வீட்டுக்கெல்லாம் இடி போக மாட்டார்கள். கிடையாது. இடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க பிஎம் அவர் கண்ட்ரோல் கீழே தான் இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க. ஸோ அனில் அம்பானி வீட்டுக்கு அவருடைய பிரமிசஸ், அவருடைய கம்பெனி, இதை தவிர இவருடைய டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்ன பர்பஸ்க்காக நீங்க பேங்க்ல லோன் வாங்குறீங்களோ அந்த பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணாம எம்பெசில்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், பணத்தை மாற்றி யூஸ் பண்ணிக்கிறது சொந்த இதுக்காக. பேங்க் பணம், பப்ளிக் ஃபண்ட்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், கம்பெனியில ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அத்தனையுமே இவர் ஏமாத்தி இருக்கார், தெரிந்தே ஏமாத்தி இருக்கார் அனில் அம்பானி சொல்றாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க, 3712 கோடி தான் அனில் அம்பானிக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்தது. 2018-19 அடுத்த 1 இயர்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அனில் அம்பானியுடைய டெட் லோன் போர்ஷன் 8500 கோடிக்கு போயிருக்கு. 3700 கோடி முதல் வருஷம், அடுத்த வருஷத்துல 8500 கோடிக்கு போயிருக்கு. மாசம் 50,000 கட்டணும் பேங்க்குக்கு. ஏன் இந்த அக்கௌண்ட்டுக்கே வராம உங்க பர்சனல் அக்கௌண்ட் வேற ஏதோ அக்கௌண்ட்டுக்கு பணம் எடுத்துன்னு போறீங்க? இல்ல நான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்தேன், எனக்கு பணமே வரல, பணம் வந்தா இந்த அக்கௌண்ட்ல கட்டிருப்பேன்னு பணமே வரலம்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பேங்க் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 பொதுவாக திமுக கட்சி இந்த 4 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு அதானியோட முதல்வர் அவர்களுடைய சந்திப்பு நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த இடி சோதனைகள் எல்லாமே அம்பானி வீட்டுக்கு மோடி அனுப்புவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ச்சியாக வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. தற்பொழுது அனில் அம்பானியினுடைய நிறுவனங்கள், வீடுகள், இது எல்லாத்துலேயுமே வந்து இடி ரைடு வந்து தற்பொழுது வந்து போயிட்டுருக்கு. இந்த இடி ரைடு நடத்தப்பட்டதற்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேசிடலாமா? ஸோ இது வந்து அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி அவர்களுடைய பிரதர், இளைய சகோதரர். இவங்களுக்கு முன்னாடியே இவங்க ஃபாதர் திருபாய் அம்பானி இறந்த பிறகு அவங்களுடைய இதெல்லாம் ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஷேர்ஸ் பிரிச்சுன்றதில் அனில் அம்பானிக்கு ஒரு இது, இவருக்கு இது, அனில் அம்பானிக்கு என்ன மாதிரி கம்பெனிலாம் அவருக்கு, அந்த மாதிரி பிரிச்சுட்டாச்சு. பட் இப்போ இந்த ரீசெண்டாக இப்போ அனில் அம்பானி இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய இது ப்ராப்பராக அதை மேனேஜ் பண்ணாதனாலையா என்னவோ அவருடைய கம்பெனி அத்தனையும் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக ஒரு ஸ்டேஜில் இன்சால்வென்சி கொடுக்குற அளவுக்கு அனில் அம்பானி போயிருந்தார். இப்போ ரீசெண்டாக நேற்று முந்தானத்துக்கு என்ன ஆயிருக்கு, இடி வந்து இவங்க சொல்லுவாங்க அம்பானி அதானி இவங்க வீட்டுக்கெல்லாம் இடி போக மாட்டார்கள். கிடையாது. இடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க பிஎம் அவர் கண்ட்ரோல் கீழே தான் இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க. ஸோ அனில் அம்பானி வீட்டுக்கு அவருடைய ப்ரெமிசஸ், அவருடைய கம்பெனி மொத்தம் 35 லொக்கேஷன்ஸில் டெல்லி, பாம்பே, இது ரெண்டுத்துலேயும் 50 கம்பெனி இவருடைய அனில் அம்பானியுடைய மேஜர் கம்பெனியோட அந்த குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்ந்து இதில் இடி வந்து ரைட் பண்ணிருக்காங்க. முன்னாடியே 2 எஃப்ஐஆர் இவங்க மேலே சிபிஐ ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த 2 எஃப்ஐஆரில் அனில் அம்பானி கம்பெனி அந்த அளவுக்கு ஃபைனான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ், அந்த பண பரிவர்த்தனையில் அந்த அளவுக்கு மோசடிகள், தவறான இதில் பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் 2 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதில் 2017-18 இவங்க ராகா கம்பெனிஸ், RAAGA, இந்த ராகா கம்பெனிஸ், இது வந்து அம்பானி குரூப், அனில் அம்பானி, அம்பானி இல்லை அனில் அம்பானி குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸோட சேர்ந்தது. அதில் வந்து எஸ் பேங்க் ஒரு 3000 கோடிக்கு லோனு கொடுத்துருக்காங்க. அந்த 3000 கோடி லோனும் ப்ராப்பராக செக்யூர் பண்ணலை. செக்யூர்னா அந்த லோனுக்கு செக்யூரிட்டி என்ன, நாளைக்கு லோன் கட்ட முடியாமல் போயிடுத்துனால் அதுக்கு ஈடாக அந்த செக்யூரிட்டியை நீங்கள் மார்ட்கேஜ் பண்ணிருப்பீங்க, அதை விற்று பேங்க் பணம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்பர் செக்யூரிட்டிலாம் கிடையாது. 3000 கோடி கொடுத்துருக்காங்க எஸ் பேங்க். இதை தவிர இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்த லோனுக்கு எஸ் பேங்க் அஃபீஷியல்ஸுக்கு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய வேரியஸ் அக்கௌண்ட்ஸுக்கு டைரக்ட் அக்கௌண்ட்டில் பினாமி இதில் அவங்களுக்கெல்லாம் பணம் இவர் கொடுத்துருக்கார், செக்யூரிட்டி இல்லாமல் 3000 கோடி லோன் கொடுப்பதற்கு அப்படின்னு அதில் ஒரு இது இருக்குது.
பேசியிருக்காங்க. இதை தவிர இவருடைய டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்குறீங்களோ அந்த பர்பஸ்க்கு அது யூஸ் பண்ணாமல் எம்பசல்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸும்பாங்க, பணத்தை மாற்றி யூஸ் பண்ணிக்கிறது சொந்த இதுக்காக. இப்போ நான் வந்து வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்குறேன் அப்படின்னா ஆனால் அதில் போய் பிஸ்னஸ் பண்ணுறது, அது பிஸ்னஸ்ன்னு இல்லை. நீங்கள் வீடு கட்டுறதுக்குன்னு வாங்குறீங்க, அந்த பணத்தை வீடே கட்ட மாட்டி சொந்தமாக ஏதாவது செலவு பண்ணி ஜாலியாக இருப்பீங்க. இந்த கிணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம், ஜாலியாக இருக்கிறது. ஓகேவா? என்ன பர்பஸ்? ஆர் நான் பெரிய மிஷினரிஸ் வாங்க போகிறேன், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இதில் எனக்கு இந்த மிஷின் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் 50 லட்சம் கடன் வாங்குறீங்க. 50 லட்சம் கடன் வாங்கும்போது என்னென்ன மிஷினரி பேங்க்கு செக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த மிஷின்லாம் வாங்க மாட்டீங்க. மிஷின்லாம் வாங்காமல் இந்த பணத்தை வேறு எதுக்காது உங்கள் பர்சனல் யூஸுக்கு. அது என்ன ப்ராப்ளம் வரும்னால், மிஷின் நீங்கள் ப்ராப்பராக வாங்கி ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து மார்க்கெட் பண்ணி அதிலிருந்து வர பணத்தை வச்சு தான் லோன் அடைக்க முடியும். அதெல்லாம் ஒன்றுமே வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு அந்த பணத்தை உங்கள் சொந்த யூஸுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த லோனை எப்படி அடைப்பீங்க? அந்த மாதிரி சமயத்தில் இந்த லோனெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். இதை தான் இவருடைய கேஸில் 3000 கோடி வாங்கியிருக்கார். அந்த வாங்கினதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டைரக்டர்ஸ் இந்த கம்பெனி எல்லாத்துலேயும் சேம் நேமில் இருக்காங்க. அதை தவிர அட்ரஸ் நிறையா டைரக்டர்ஸ் கம்பெனி அட்ரஸ்லாம் ஒரே இடம் இந்த மாதிரி இருக்குது. அண்டு பேங்க்லேயும் ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் லோனுக்கு வாங்கவில்லை. அப்போ என்ன அர்த்தம்? பேங்க் அஃபீஷியல்ஸும் தெரிஞ்சே தான் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறையா இதில் இப்போது இன்னொரு இது ரிலையன்ஸ் ஹவுசிங் இதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோன் கொடுத்துருக்காங்க. அந்த லோன் கொடுத்தது 2017-18. அந்த லோன் கொடுத்ததில் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ப்ராப்பராக இந்த மாதிரி ஸோ மெனி இர்ரெகுலாரிட்டிஸ். அதில் இப்போது ரிப்போர்ட்டே என்ன சொல்கிறாங்க, சிபிஐ இடிலாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அத்தனை பணத்தையும் பேங்க்லேருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் பேங்க்கு பணம், பப்ளிக் ஃபண்ட்ஸு, ஷேர் ஹோல்டர்ஸ், கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அத்தனையுமே இவர் ஏமாற்றியிருக்கார், தெரிந்தே ஏமாற்றியிருக்கார் அனில் அம்பானின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் போர்ட் ஆஃப் இந்தியாப்பாங்க, ஆல் தி ஷேர் ட்ரேடிங் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் கண்ட்ரோல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்க, 2017-18 3712 கோடி தான் அனில் அம்பானிக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்தது. 2018-19 அடுத்த 1 இயரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அனில் அம்பானியுடைய டெட் லோன் போர்ஷன் 8500 கோடிக்கு போயிருக்கு. 3700 கோடி முதல் வருஷம், அடுத்த வருஷத்தில் 8500 கோடிக்கு போயிருக்கு. எப்படி அவ்வளோ போகும்? இந்த சமயத்தில் எதுக்கு கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சொல்லணும் எப்படி கொடுத்தீங்கன்னு. உடனே ஜனவரி 5, 2021 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அக்கௌண்ட்டு ஃப்ராடுலண்ட் அக்கௌண்ட், அனில் அம்பானியுடைய இந்த ரிலையன்ஸ் இது ஃப்ராடுலண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனில் அம்பானியே ஃப்ராடுலண்ட் பர்சன் அப்படின்னு அவங்க நோட்டிஃபை பண்ணாங்க. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டுக்கு ஓடினாங்க. கோர்ட்டுக்கு ஓடி ஹைகோர்ட் அங்கே போனாங்க. உடனே ஹைகோர்ட், கோர்ட்டில் எல்லாமே நம்ம கோர்ட்லாம் ரொம்ப நியாயவாதிகள், ரொம்ப இதுவாக நடக்கும். உடனே சில கேஸ் வந்து இழுத்துன்னு போகும், சில கேஸ் அடுத்த நாளே வந்துடும். ஜனவரி 6, 2021 ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் ஃப்ராடுலண்ட் அக்கௌண்ட்டு அனில் அம்பானியே ஃப்ராடுலண்ட் பர்சன் அப்படின்னு சொன்னதை ஸ்டே பண்ணிடுறோம், அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. அப்படியே ஸ்டே ஆகிடுது. ஸோ இப்போ இதுதான் இந்த பொசிஷனில் இந்த ரீசனுக்காக தான் லோனு வாங்கினீங்க, இவ்வளோ கோடி வாங்கினீங்க, ஏமாத்துறீங்க. என்ன பண்ணீங்க இந்த லோனை, எதுக்காக, ஏன் திருப்பி கட்டவில்லை, ஆக்சுவலி என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்க, அதுக்கு யூஸ் பண்ணிங்களா, இல்லை அவாலோ ட்ரேடிங், மணி ட்ரையல், ஓகே, மணி லாண்டரிங்பாங்க, மணி லாண்ட்ரிங் அது பண்ணிருக்கீங்களா? மணி லாண்ட்ரிங்கிறச்ச வெவ்வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வேறு பர்பஸ்க்கு. இவங்க எல்லாமே சொல்கிறாங்க ஷெல் கம்பெனி அப்படிம்பாங்க. வாட் யூ மீன் பை ஷெல் கம்பெனி? எந்த இடத்துல இருக்காது, என்ன இருக்குது, என்ன பர்பஸ் ஓப்பன் பண்ணாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், அட்ரஸ் கொடுப்பீங்க, அந்த அட்ரஸ் அந்த கம்பெனியே இருக்காது. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன்
அந்த அட்ரஸை வச்சே பண்ணிருப்பாங்க. இவங்க என்ன பர்பஸ்க்கு இந்த கம்பெனியுடைய ஆக்சுவல் இதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. பொதுவாக ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துன்னு வச்சுங்க, இந்த ஆர்டிகல்ஸ் அசோசியேஷன், மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. என்ன பர்பஸ் என்ன, எங்கே இருக்காங்க, அந்த அட்ரஸில் போனால் அந்த கம்பெனியே இருக்காது. டைரக்டர்ஸ் யார் யார், டைரக்டரே அந்த பேரே இருக்காது. எல்லாம் ஷெல் கம்பெனி. இந்த கம்பெனி வெவ்வேறு கம்பெனி மூலம் இவங்க வந்து வேரியஸ் அக்கௌண்ட் பேங்க்கில் வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் இந்த தேதிக்கு கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் போம். நீங்கள் நானும் போனீங்கன்னால் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இதை கொண்டாங்க அதை கொண்டாங்க, ஒரு என் அக்கௌண்ட் இவ்வளோ பணம் வந்துருந்தா எங்கேருந்து வந்து எப்படி வந்ததுமாங்க. ஆனால் பேங்க்கு இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு 2000, 3000, 5000 கோடி கொடுக்குறீங்க. கொடுத்து முடிச்சுட்டு ஒன் ஃபைன் மார்னிங் பேங்க் சொல்கிறீங்க, ஓ இது ஃப்ராடுலண்ட் அக்கௌண்ட்டுங்கிறீங்க. ஸோ பொதுவாகவே அப்போ எல்லாருக்குமே என்ன வருது, இப்போ இடியே சொல்கிறாங்க, இது நான் முதல்ல சொன்னது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ராகா கம்பெனி 3000 கோடி கொடுத்தது. இதெல்லாமே எப்படி கொடுத்தீங்க, என்ன பர்பஸ் கொடுத்தீங்க, அதுதான் இவங்க சொன்னாங்க. இடி இல்லை, எஸ் பேங்க் அஃபிஷியல்ஸ் எல்லாம் இதில் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த இது. ஓகே சார். சரி, இப்போது பேங்கை ஏமாத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து உள்ளே வருதில்ல. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட என்ன தான் விஷயங்கள் இருக்குது, இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக இருக்கா, இல்லை பண பரிவர்த்தனை ஏதாவது வந்து பண்ணியிருக்காரா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஆராயறதுக்காகத்தான் இடி உள்ள வந்திருக்காங்க. அந்த கேஸ் வந்து பேங்க் கொடுத்த கேஸ் ரிலேட்டபிளா தான் வருது. பேங்க் கொடுத்த கேஸ், அந்த ஃபண்ட்ஸை என்ன பண்ணீங்க, இவர் பேங்க் கிட்ட கடன் வாங்கின ஃபண்ட்ஸ் என்ன பண்ணீங்க. சொன்ன மாதிரி ராகா கம்பெனிஸ்க்கு எஸ் பேங்க் 3000 கோடி வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க, ஏன் டிஃபால்ட் ஆச்சு, இந்த பணத்தை ஏன் கட்ட முடியவில்லை, ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணீங்களா, என்ன பர்பஸ் வாங்கினீங்க அந்த பர்பஸ் யூஸ் பண்ணீங்களா, ஏன் கட்ட முடியவில்லை. வாங்கியிருந்தால் கண்டிப்பாக கட்ட முடியும். ஸோ இவங்க என்ன சொல்கிற, இல்லை முன்னாடியே சொல்லிட்டேன், அகைன் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ரிப்பீட்டிங். இந்த பணத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணவில்லை, இவர் மணி லாண்ட்ரிங் இன்வால்வ் ஆயிருக்கா, இவருடைய பர்சனல் இது இவருக்கு தெரிஞ்சு இவருடைய பினாமி டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி போயிட்டு எல்லா பணத்தையும் ஸ்விண்டில் பண்ணிட்டாரா, அதாவது இவரே எடுத்து விட்டாரா. இவரே எடுத்துட்டாருன்னா எப்படி, அதான் இவருடைய பர்பஸ்க்கு என்ன பர்பஸ், இங்கே வீடு அங்கே எஸ்டேட் அது இது வாங்குங்க, ஆனால் தெரியாது இவர் பேரில் இருக்காது. இவர் ஆல்ரெடி பிஸ்னஸில் லாஸ் ஆன ஒருத்தர் தானே சார். லாஸ் ஆன ஒருத்தர் ஏன் லாஸ் ஆச்சு, நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி 50 லட்சம் கொடுக்குறேன், மிஷினரி வாங்குகிறேன், அது இது மிஷினரி வாங்கி ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணால் உங்களுக்கு மாதம் மாதம் பணம் கட்டி முடிக்கலாம். ஆனால் நீங்கள் ரா மெட்டீரியலும் வாங்கலை, மிஷினரியும் வாங்கலை, பேங்க்லேயும் அதை போய் ஃபாலோ பண்ணலை. பேங்க்கும் போனோம், நான் கொடுத்த 50 லட்சத்துக்கு ப்ராப்பராக இவர் வாங்கினாரா, யூஸ் பண்ணாரா. ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, கோவிட் பீரியடில் ஃபெயிலியர் ஆச்சு சார். எனக்கு எல்லாமே இழுத்து முடியாச்சு. மிஷினரி எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் தூங்கிறது, ஏன்னா மார்க்கெட் பண்ண முடியாது, யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க. 2020, 2021 அத்தனை நஷ்டம் அடைஞ்சிது, லாக்டவுன். ஆனால் நார்மல் இதில் நீங்கள் வாங்கினீங்களா, மிஷினரி எங்கே இருக்குது, ரா மெட்டீரியல்ஸ் வாங்கின, ப்ரொடக்ஷன் பண்ணிங்களா, பண்ணலை. ஏன் பண்ணல, இல்லை சார் பண்ணிங்கன்னா அப்போ பணமெல்லாம் விற்றீங்க இல்லையா, அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா, எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, உங்களுடைய கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா, உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் போயிடுதா. ப்ரொடியூஸ் பண்ணுறேன், மாதம் நான் 50,000 கட்டணும் பேங்க்குக்கு, ஏன் இந்த அக்கௌண்ட்டுக்கே வராமல் உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் வேறு ஏதோ அக்கௌண்ட்டுக்கு பணம் எடுத்துன்னு போகிறீங்க. இல்லை நான் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்தேன், எனக்கு பணமே வரல, பணம் வந்தால் இந்த அக்கௌண்ட்டில் கட்டிருப்பேனே, பணமே வரலம்பாங்க. நான் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் சீட்டிங் இது. அப்பார்ட் ஃப்ரம் தி சில பேங்க்கே இவங்க போய் பார்க்கணும், 8000 கோடி கொடுக்குறீங்க, ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கா, ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சில அக்கௌண்ட்ஸில். தென் செக்யூரிட்டி, இவ்வளோ லோனுக்கு என்ன செக்யூரிட்டி அண்ட் ஒரு ரிப்போர்ட் முன்னாடியே சொன்னேன். 2017-18 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த லோனில் 3712 கோடி இருக்குது 2017-18. 2018-19 அனில் அம்பானிக்கு 8500 கோடி ஆகிடுது. அப்போ இந்த ஒரு வருஷத்தில் 5000 கோடி டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கேன். எங்கே இது பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன், இதுக்கு யார் சேங்ஷன் பண்ணாங்க, சேங்ஷனிங் கண்டிஷன்ஸ் என்ன, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிங்களா, அதுக்குரிய ப்ராப்பராக மார்ட்டிகேஜ் பண்ணிங்களா ப்ராப்பர்ட்டி, இதையெல்லாம் தான் இப்போ இடி ஆராய்வாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா அப்போ பேங்க் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க, இப்போ குய்ய முறையான்னு கத்த முடியாது.
ஃபைல் ஆகிடுது. எப்படி ஃபைல் ஆகும்? பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.